பியூட்டிஃபுல் அழகிகள். மழைங்க காலைல எழுந்துச்சு எனக்கு சர்ப்ரைஸ் தாங்கவே முடியல. என்னடான்னு பார்த்தா டக்குன்னு காமிச்சிட்டு போயிடுறேன் நான். இதை லாஸ்ட் வீட்டில் அழகு பாருங்களேன். மழையில் என்ன அழகாக நம்மளே தண்ணி தெளித்து விட்டாலும் அப்படிலாம் இருக்காது. அது இயற்கை. என்னப்பா இப்படி ஒரு அழகாக இருக்குது. ஒரு குவிக் வீடியோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் என்ன கலர் பூக்க போதோ எனக்கே தெரியலப்பா. குவிக் வீடியோ. இங்கே பாருங்கள், இது என்னோடய ஃபேவரெட். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த கலர். என்னோடய பெரிய ஆசையாக நான் வாங்கினது. என் தங்கங்களுக்கு நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். மழையில் என்ன இருக்கப்பா, சூப்பராக இருக்கு. இந்த அழகியை பாருங்களேன், வேறு லெவல் அழகி. அப்பா அடி க்யூட். அப்படியே ஏதோ வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குங்க. இவங்க ஒரு யூனிக். இதுங்க வந்து ஃபுல் ப்ளூம். இந்த 2 லேயர்ஸு. ஆனால் இவங்க ஃபுல்லாக ப்ராப்பராக 2 லேயர்ஸ் வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக வந்து நான் பார்த்ததில்ல. ஒரே ஒருத்தர் வந்துருக்கு. மற்றதெல்லாம் சிங்கிள் மாதிரி வரும், உள்ளே ஃப்யூஸ் ஆகிருக்கும். வா, இதை பாருங்கள், க்யூட் இல்லை பா. இது ஒரு யூனிக் கலெக்ஷன் தான். இப்போ முன்னாடி பார்த்தீங்கல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இது பாருங்கள், சிங்கிள் பெட்டலில் இப்படி வரும். பியூட்டிஃபுல் கிறிஸ்பம் ஹைப்ரிட் தங்கங்களா. அங்கே பாருங்கள், கலர் சேஞ்சிங் கூட. கிறிஸ்பம் ஹைப்ரிட், யூனிக் கலர் சேஞ்சிங். என்ன இவங்களுக்கு அடுக்கிட்டே போகலாம் போல். இதே பாருங்கப்பா, படா சைஸில் எப்படி பூத்துருக்குதுன்னு சொல்லி. ஆமாம், இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது பூவு. ரொம்ப பெருசு, இவ்வளோ பெருசு பாருங்கள். ரொம்ப பெருசுப்பா இது. இந்த ரெட் அழகியை பாருங்கள். இவங்க பாருங்களேன், ஹாஃப் எப்படி இருக்காங்க. மயில் சத்தம் கேட்குதா உங்களுக்கு? இது ஒரு சுவாசிக்கம் தான். ஊசி தட்டான் பார்க்குறீங்களா? ஊசி தட்டான் பறந்து போது பாருங்கள். ஊசி தட்டான் அப்படி உட்காந்துருச்சு. இது அல்டிமேட்ப்பா, இது. ஐயோ, இந்த சுவாசிக்கம் பாருங்கள். இந்த காம்பினேஷன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இவங்க ஒரு பியூட்டிஃபுல் ஒயிட் அழகி தான். ஒயிட்டில் இது ஒரு மாதிரி லைட்டு பிங்க் வந்து அப்படியே இலையோடி வரும். அழகு கொத்தாக தான் பூத்துருக்கு பாருங்கள். வா, பியூட்டிஃபுல் இல்லை? இது ஒரு பியூட்டிஃபுல் இல்லை? என்னடா ஒரு எல்லோ ஆரஞ்சு சம்மந்தமாக எதுவுமே வரலையேன்னு பார்த்தேன். அங்கே பாருங்கள், செம்ம அழகுப்பா. இது என்னப்பா, அது வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இவங்களெல்லாம் வெயில் ஓரளவு தாங்க பட்டிருக்காங்க. ரொம்ப நான் வெயிலுங்கிற மழை ரொம்ப இது பண்ணி பாடலன்னு நினைக்கிறேன். இல்லை விழுந்துட்டாங்களான்னு தெரில. இவங்க மேலே பட்டு இவங்க விழுந்துட்டாங்க போல். இல்லை, பியூட்டிஃபுல் இவங்க. இந்த கலெக்ஷன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. வா, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமான ஒரு கலர் இது. அது மாதிரி இதுவுமே அப்படி தான். பியூட்டிஃபுல் ஸோ ஸ்வீட். இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. சார், அடினியம் லவ்வரா, அடினியம் கலெக்டரா, ஒரு அடிக்டா, என்ன பண்ணுவேன். எனக்கு பிடிச்சிருந்தது பூ வித்தியாசமாக இருக்குன்னா டக்குன்னு எதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். கிடச்சா போதுண்டா அப்படின்ற மாதிரி வாங்கிடுவேன் நான். அந்த மாதிரி சேர்த்தது தான் இந்த கலர்ஸ் எல்லாம். ஆரம்ப கட்ட காலத்தில் கொஞ்சம் யோசிப்பேன். இப்போல்லாம் வேண்டாம், சாரியா சுடிதார் அதெல்லாம் வேணாம், எனக்கு இது பூ மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இது வந்து உங்களோட மோஸ்ட் வாண்டட் ஒன். ஐ நோ நெக்ஸ்ட் இயர் நிறைய பேத்துக்கு இது கொடுக்கலாம். என்னை நிறைய கிராஃப்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்களேன், ரெட்டு தான். ரெட்டில் எத்தனை இருக்குன்னு முதல்ல அதை செக்மெண்ட்டை பிரிக்கணும்ப்பா. இந்த சுவாசி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம பியூட்டிஃபுல்ப்பா. ஒரு பியூட்டிஃபுல் கலர் சேஞ்சிங் வெரைட்டி தான். செம்மையாக இருக்குல்ல. அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு சுவாசி எப்படி இருக்குது, ஃபோக்கஸ் பண்ணிவிடுவோம். இந்த லீஃபை பாருங்கள். இந்த லீஃபுக்காகவே வாங்கினேன். ஆக்சுவலி பூ எனக்கு அவ்வளோ தெரியல அது இது பண்ணும்போது. லீஃப் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி லீஃப் நம்மள்ட்ட இல்லையேன்னு சொல்லிட்டு லீஃபுக்காக வாங்கினதா இது. பார்த்தா பூவும் ஸ்பெஷல் ஆகிடுச்சு. இது பாருங்களேன், வேறு லெவல் இல்லை? நான் எப்படி தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. ரெட்டாக அரேஞ்ச் பண்ணணும், சிங்கிள் பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது, பார்க்கலாம். இதில் சின்ன சைஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து இதில் ரொம்ப படா சைஸ் உள்ளதுப்பா. சீட்ஸை பார்த்தீங்களா இல்லை இவங்கள சீட்ஸ் எப்படியே வந்திருக்காங்கன்னு. இந்த சீட்ஸ் எதில் வந்ததுன்னு பார்ப்போமா? ஓ, சீட்ஸ் வந்தவங்க வந்து ஆக்சுவலி இவங்க தான் போல். இவங்க தான் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், இவங்க தான் இந்த சீட்ஸ் வந்தவங்க. இதெல்லாம் பாருங்கள், லீஃபுக்காகவே பிடிச்சி வாங்கினது. வித்தியாசமான லீஃபாக ஒரு பக்கம் அடுக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட இது தலைக்குள்ளே ஓடுது. இந்த லீஃபு எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள்.
ஒரே கலராக தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா லீஃப் டிஃப்ரென்ஸாக இருக்கும். நம்மளோட பர்ஸ்லைனு டியாராலலாம் எப்படி வருது டேபிள் ரோஸ் அந்த மாதிரி வைங்களேன். அப்படி தான் கலெக்ட் பண்ணது இது எல்லாமே. இங்கே ஒன்று பாருங்கள். ஓ ஸோ ஸ்வீட், அழகாக இருக்குது. தோட்டத்தில் இன்னும் நிறைய வேலை இருக்குதுப்பா. நான் இதை பார்த்தோன்னே அப்படியே மயங்கிட்டு வீடியோ எடுத்துட்டேன். சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லேட்டஸ்ட் ட்ரெண்டாக இது மார்பிள் நிறைய பேருக்கு என் தங்கங்களுக்கு கொடுத்தேன். ரொம்ப 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 ஹாப்பி எனக்கு இது வந்து நான் ஷேர் பண்ண வகையில். இது வந்து ஆக்சுவலி மதர் பிளான்ட்டு. சாதாரண அந்த சில்வர் எட்ஜ் வந்தாலே வந்து சாண்டா கிளாஸ்ன்னு நினைக்கிறாங்க. நோ, நாட் லைக் தட். இந்த மாதிரி உள்ளதுலேயே 3-4 வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கு வேறு வேறு பேரும் உண்டு தங்கங்களா. இப்போ காமிச்சனில் அது வேறு, இது வேறு பார்த்திங்கன்னா. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா வேறு. இதுக்கப்புறம் ஒன்று காமிக்கிற பாருங்கள், அது வேறையாக இருக்கும். ஹே குட்டி டாகு, இங்கே பாருங்கள் குட்டி டாகு. அப்படின்னா என்ன, குட்டி நாய். குட்டி குட்டியாக தான் இருக்கும். இலையும் இதே பாருங்கள், குட்டி டாகு, குட்டி நாய். இது காமிச்சு எனக்கே போர் அடிச்சிச்சு. இதுவும் எனக்கு ஃபேவரெட் தான். அதுமாதிரி வெரிகேட்டட். ஐயோ வெரிகேட்டட் ஒரு பக்கம் ஒதுக்கணும். என்னென்னா இந்த வெரிகேட்டட் இருக்குல்ல, இதில் இன்னும் சூப்பர் வெரிகேட்டட் ஒரு விலை இருக்குது. ஆனால் எனக்கு வேலை கொஞ்சம் இது இருக்கிறதுனால நான் ஓடுறேன். நீயும் சூப்பராக இருக்க அப்பா. இதுக்கு முன்னாடி காமிச்சனில் அது வேறு, இது வேறு. இங்கே பாருங்கள் புரியுதா. இது பாருங்கள் இந்த இலை, இது டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குல்ல. இதுவும் இந்த லீஃப் பார்த்திங்களா, இது என்னன்னு சொல்லுங்கள். சுவாசியோட லீஃப் தான் இது. இங்கே பாருங்கள், இதில் இவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கல்ல. விடமாட்டேன் நானும் போகணுன்னு நினச்சாலும். இங்கே பாருங்கள் டார்க்காக வந்து அதுக்கப்புறம் இப்படி மாறிட்டு எல்லோவாக இருந்து எப்படி இருக்காங்க பாருங்கள். டே நான் போகணுண்டா. ஐ திங்க் இவங்களும் சூப்பராக இருக்காங்க. இந்த லீஃப் பார்த்திங்களா, நோவாவோட லீஃபை. இந்த நோவா இன்னும் பூக்கவே இல்லைப்பா நம்மளுக்கு. நீலாக்கான்லேயே வந்து நம்மளோட இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸை நானே கலெக்ட் பண்ணி வைக்கணும்னு லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது. இந்த சிங்கிள் பெட்டலில் இது ஒரு யூனிக் இது தான். இந்த மாதிரி சிங்கிள் பெட்டிலே நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் கலெக்ட் பண்ணணுன்ற ஆர்வத்தை வந்து தூண்டுது சிஸ்டர்னு சொல்கிறீங்க. அந்த வகையில் ரியலி ஐ எம் ஹாப்பி. எதையோ போய் சர்ச் பண்ணாமல் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணு நினச்சி அதில் உங்கள் ஆர்வத்தை வளர்த்து சந்தோஷப்படுறீங்க இல்லையா, அதுதான் என்னோடய ஹாப்பினஸ். இது வந்து என்னோடய சூப்பர்வான சமாலன்ஸ் ஹைப்ரிட் தான். பியூட்டிஃபுல் கலர் இது. அதுக்காக தான் இது நான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரைட்டாக எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஸ்பெஷல் ஒன். ஃபெராரி இப்படியும் இதை காமிக்க வேண்டாம்னு நினச்சேன். இப்படியும் பூக்குமான்னு கேட்டால் ஆமாம், இந்த மாதிரியும் பூக்குது ஃபெராரி. ஓகே தங்கங்களா, நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய். ஹாப்பி கார்டனிங். சேலுக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டால் ஆமாம், சேலுக்கு தனியாக இருக்குது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி காமிச்சதுலேயே சிலது சேலுக்கு இருக்குது, சிலது சேலுக்கு இல்லாதது இருக்குது. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 8973385884 என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர், ஊர், பின்கோடு போட்டுருங்க. நான் வந்து ஸ்டேட்டஸில் சேல் போஸ்ட் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். சம்டைம்ஸ் யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணுவேன். ஏக் முங்குத்தவங்க தாண்டா தேடிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து உட்காந்துருக்கான். ஏக் முங்குத்தவங்கள இது ஏமன் தாய்லாண்டு. அப்பா இப்போ தான் நிம்மதியே வருது. காணும் தேடிட்டே இருந்தேன். இது ஒரு வித்தியாசமான க்ரஸ்ட் ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டிப்பா. பார்த்திங்களா, இந்த ட்ரெஷரை நான் எங்கேயா விட்டுட்டேன்னு நினச்சேன். நான் நல்ல வேலை, கடவுளே இப்போ கண்டுபிடிச்சேன். விடவே விடாது போல். இங்கே பாருங்களேன் கலர் சேஞ்சிங் இப்படி இருக்குதுல்ல. பியூட்டிஃபுல். மயில் பாருங்கள், எப்படி கத்துது. ஹாப்பி கார்டனிங். இந்த மயில் எப்படி கத்துது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல.